எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து துவங்குகிறேன். புனிதம் நிறைந்த ரமலான் மாதம் துவங்கியிருக்கிறது. உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த மாதத்திலே 30 நாட்கள் நோன்பிருந்து இறைவனை நெருங்குவதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே இந்த மாதத்திலே முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விதமான செயல்பாடுகளை மையப்படுத்தி இந்த மாதத்திற்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதை தான் நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் செய்தியாக இந்த மாதத்தின் பெயர்களில் ஒன்று ஷஹ்ருல்லாஹ். இது அல்லாஹுவின் மாதம். அல்லாஹுவின் மாதம் என்று இதற்கு பெயர் வந்ததற்கு என்ன காரணம்? இஸ்லாத்தில் 5 பெரும் கடமைகள் இருக்கிறது. 1, ஏக இறைவன் அல்லாஹுதான் என்பதை ஏற்று வணங்குவதற்கு தகுதியானவன் அவனே என்று சம்மதித்து நம்பிக்கை கொள்வது. 2வது, அவனை 5 நேரம் தினசரி தொழுது வழிபடுவது. 3வது, வருடம் ஒரு முறை தனக்கு கிடைத்த பொருளாதாரத்தில் 2.5% ஏழை எளியவர்களுக்கு ஜக்காத் என்கின்ற ஏழையின் தர்மத்தை வழங்குவது. அதேபோன்று 5 கடமைகளில் ஒன்றுதான் மக்கா என்கின்ற நகரில் இருக்கக்கூடிய அந்த காபா என்கின்ற ஆலயத்தை வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ்ஜி என்கின்ற புனித யாத்திரை செய்வது. இதில் ஒன்றுதான் நோன்பு. ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பிருப்பது. இந்த கடமைகளை தாண்டி இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. மனிதர்களிடத்திலே பழகக்கூடிய சமயம், இன்னும் பேசுகிற நேரம், கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய இடங்கள், எல்லா நேரங்களிலும் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இது எல்லாவற்றுக்கும் நன்மை உண்டு என்றும் சொல்லுகிறது. ஆனால் நோன்புக்கு மட்டும் இவ்வளவுதான் நன்மை என்று குறித்து சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் நன்மை உண்டு, ஆனால் நோன்பை தவிர. படைத்தவன் சொன்னான், நோன்பு என்பது அடியான் எனக்காக வேண்டி வைக்கிறான், எனக்காக வேண்டிதான் அவன் உணவை துறக்கிறான், எனக்காக வேண்டிதான் அவன் தண்ணீரை குடிக்காமல் இருக்கிறான், எனக்காக வேண்டிதான் தன்னுடைய ஆசைகளை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறான், எனக்காக வேண்டியே இவ்வளவு தூரம் அவன் செயல்படும் பொழுது இந்த நோன்புக்கு இவ்வளவுதான் கூலி என்று நான் சொல்ல மாட்டேன். அந்த நோன்புக்கு கூலியாக நானே மாறிப்போய் விடுவேன். இறைவனே நோன்புக்கு கூலியாக கிடைப்பதினாலே இந்த மாதத்திற்கு ஷஹ்ருல்லா, இறைவனின் மாதம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் யோசிக்கிறோம், உலகத்தில் யார்தான் தனக்கு ஏற்பட்ட இழப்பினாலே, தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோகத்தினாலே, தான் சிக்கிப்போயிருக்கக்கூடிய கவலையினாலே, தனக்கு நெருக்கமானவர், தன்னுடைய உறவுக்காரர், தனக்கு மிகவும் நண்பர் இறந்து போய்விட்டார் என்கின்ற இறப்பு செய்தியை கேட்டு எத்தனை நேரத்தை உணவை அவர் தவிர்த்து கொள்வார்? தண்ணீரை குடிக்காமல் எவ்வளவு நேரம்தான் அவரால் இருக்க முடியும்? உலகத்தில் யார்தான் அப்படி செய்ய முடியும்? ஆனால் இந்த நோன்பு மாதத்தில் உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் சுமார் ஏறத்தாழ 13 மணி நேரத்திலிருந்து 16-18 மணி நேரம் வரை சொட்டு தண்ணியும் அருந்தாமல், ஒரு கவல உணவும் குடிக்காமல் சாப்பிடாமல் அவர்கள் பசித்தும் தாகித்தும் தங்கள் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், இது எல்லாவற்றுக்கும் பின்னால் இருப்பது இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற லட்சியமும் சிந்தனையும் மட்டும்தான். ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தானாம். அந்த அரசன் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பொது அறிவிப்பு செய்தானாம். என்னுடைய அரச கசானா இன்றைய நாள் காலையிலிருந்து இரவு வரை திறந்திருக்கும், யாரும் வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொன்னவுடன் ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்தார்கள். தேவைப்பட்டதை எடுத்தார்கள். சிலருக்கு தங்கம் தேவைப்பட்டது, சிலருக்கு பாத்திரங்கள் தேவைப்பட்டது, சிலருக்கு காசு பணங்கள் தேவைப்பட்டது. எல்லாவற்றையும் முடிந்த அளவுக்கு சுமக்கும் அளவிற்கு எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருந்தார்கள். அங்கே ஒரே ஒரு பெண், ஒரு இளம்பெண், அழகு பெண், அந்த பெண் மட்டும் வந்து எதையும் எடுக்காமல் ஓரத்தில் நின்றாள். அரசன் பார்த்து வியந்து கேட்டான், எல்லாரும் வந்து அவங்களுக்கு தேவையானது எடுக்கிறாங்க, நீ எடுக்கவே இல்லையா? உனக்கு ஒன்றுமே இங்கே தேவையில்லையா என்று கேட்ட மாத்திரத்தில்
அந்த இளம் பெண், அந்த அழகு பெண் நேராக வந்து அரசனின் கையை பிடித்து கொண்டாள். எனக்கு நீங்கள் தான் தேவை என்று. அரசன் வியந்து கேட்டான், நான் என் கசானாவை தானே இன்று துறந்து வைத்திருக்கிறேன், ஏன் அதை எடுக்காமல் என்னை வந்து பிடிக்கிறாய்? அந்த பெண் அறிவார்ந்த முறையில் பதில் சொன்னால், வரக்கூடியவர்களெல்லாம் தங்களுக்கு தேவையானதை ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் எடுத்துச் செல்வார்கள். ஆனால் உங்களையே நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டால் இந்த மொத்தத்திற்கும் சொந்தக்காரியாக நான் அல்லவாய் போய்விடுவேன் என்று அந்த பெண்மணி சொன்னாலாம். இதுதான் இயற்கை. இறைவன் எவ்வளவோ நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு கூலி தருகிறான். ஆனால் அந்த இறைவனையே நாம் பெற்றுவிட்டால், அவனையே நாம் அடைந்து விட்டால், அதற்கான வழியைத்தான் நோன்பு அழகாக உலகத்திற்கு சொல்லுகிறது. அந்த மாதம், எனவேதான் இதற்கு ஷஹ்ருல்லா, அல்லாஹுவின் மாதம், இறைவனின் மாதம் என்று பெயர் கிடைத்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனை இந்த மாதத்தில் அடைவோம், அவனுடைய நெருக்கத்தை பெறுவோம்.